அழகு தேன்மதுர தமிழ் பக்தி சேனல் வழங்கும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளை, தமிழுக்கு திருப்பாவை அருள் செய்த சிறு பிள்ளை, அழகனாம் அரங்கனுக்கு பக்தி மாலை சூடிக் கொடுத்த தமிழ் பாவை திரு ஆண்டாள் நாச்சியார் வைபவம். கேட்பதற்கு இனிக்கும், சொல்வதற்கு தித்திக்கும், சூடிக் கொடுத்த சுந்தரத்தோளுக்கு உரியவளின் வைபவம். நம் அழகு தேன்மதுர தமிழ் பக்தி சேனல் பெற்ற புண்ணியம் பக்தர்களோடு சேர்ந்து அனுபவிக்கும் பரமபாகியம். கர்க்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பாண்டிய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய துளசி தோட்டத்தில் தோன்றியவளாய், பூமி தேவியின் அவதாரமாக திருஆடிப்பூரத்தில் அவதரித்தவளாய், ஸ்ரீ ரங்கநாதனின் பத்னியானவளான கோதை எனப்படும் ஆண்டாளை வணங்குகிறேன். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாமுபாஸ்மஹே என் மௌலி மாலிகாம் பிரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபு. எவள் சூடிக் களைந்த மாலையை சர்வேஸ்வரனே உகப்புடன் ஏற்றுக்கொண்டானோ, விஷ்ணுவின் திவ்ய மகிஷியான அத்தகைய கோதையை முதலிலே உபாசிக்கிறோம். சுசிமாசி பாண்டியபுவி பூர்வ பல்குனி கணபே நவீன துளசி வனாந்தராத் உதிதா முத ரகுண ரங்கநாயக பிரியவல்லபாம் வசுமதி. சித்தானான் சரதாம் கலாபகமே வர்ஷே நலாக்ஞே ரவவ்யாதே கர்க்கடகம் விதா உபசிதே ஷஷ்டே ஹனி ஸ்ரீமதி கோதாபிராது ரபூத சிந்திய மகிமா ஸ்ரீ விஷ்ணு சித்தாத்மஜா. திரேதாயுகத்தில் விதேக தேசத்தில் மிதிலா நகரில் ஸ்ரீ ஜனக மகாராஜன் யாகசாலை அமைப்பதற்காக கலப்பை கொண்டு பூமியை உழுகையில் ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதாதேவி தோன்றியது போல, கலியுகத்திலே பாண்டிய நாட்டில் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் திருத்துழாய் பாத்தி அமைப்பதற்காக களை கொட்டு கொண்டு திருநந்தவனத்தை கொத்துகையில், பூமி தேவியின் அம்சமாக நளவருடம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அன்று செவ்வாய்க்கிழமை கூடிய பூர நட்சத்திரத்தில் திருத்துழாய் என்னும் துளசி செடி மண்ணின் கீழே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அயோனிஜையாக தோன்றினாள். பிள்ளை பேரற்ற பெரியாழ்வாரும் பரமதரித்திரன் பெரு நிதி அடைந்தது போல அந்த குழந்தையை எடுத்து தமது தர்ம பத்தினியின் கையில் கொடுத்து கோதை என்னும் திருநாமம் சாற்றி, ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று தானே அருளிச் செய்தபடி அந்த குழந்தையை அருமையாக சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்த்து அவளுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து பரம ஞானத்தையும் ஊட்டி வளர்த்தார். உலகெல்லாம் வியக்கும்படி இளமையிலேயே ஸ்ரீமன் நாராயணன் மீது பக்தியை பெரும் காதலாய் கொண்டு பெருமாளையே மனம் செய்து கொள்ள ஆசை கொண்டு அவரது திவ்ய மகிமைகளையே எப்பொழுதும் மனதில் நினைத்தல் துதித்தல் முதலியன செய்து தான் பிறந்த பயனை அடைய வளர்ந்திருந்தாள் கோதை. வடபெரும் கோயிலுடையானுக்கு திருமாலை சாற்றும் கைங்கரியத்தை தினந்தோறும் செய்து வந்தார் விஷ்ணு சித்தர். அப்படி தினந்தோறும் கட்டி வைக்கும் மாலையை நம் கோதை கண்ணனின் கண்களுக்கு தான் அழகாய் தெரிவேனோ, அவன் உள்ளம் உவக்க பொருந்தி இருக்கிறேனோ இல்லையோ என்று தன் அழகை கண்ணாடியிலேயே கண்டு சிறந்த பட்டாடை ஆபரணங்களை அணிந்து கொண்டதோடு, பெரியாழ்வார் கட்டி வைத்த மலர் மாலையை தான் தன் கழுத்தில் சூடி கண்ணனை தன் கண்ணுக்குள் வைத்து இதயத்துள் கூடி நாணத்தால் வாடும் தன் அழகை கண்ணாடியிலேயே கண்டு இன்புற்று, பின் பெரியாழ்வார் வருவதற்கு முன்பே மலர் மாலையை களைந்து முன்போலவே பூக்கூடையில் நலங்காமல் வைத்து வந்தாள் கோதை. இதை அறியாத பெரியாழ்வார்
ஆண்டாள் சூடிக்களைந்த அம்மாலையையே பெருமாளுக்கு அன்றாடம் சாற்றி வந்தார். இப்படியே பல நாட்கள் கழிந்த பின் ஒரு நாள் வெளியில் சென்ற ஆழ்வார் விரைவில் வந்து கோதை பூமாலை சூடியிருப்பதை பார்த்து கோபம் கொண்டு, பெண்ணே, நீ செய்த இந்த காரியம் எம்பெருமானுக்கு அபச்சாரமாகும். இனி இப்படி செய்வதற்கு நினைக்கவும் செய்யாதே என்று நங்கைக்கு நற்புத்தி சொல்லிவிட்டு அன்றைய கைங்கரியம் செய்வதற்கு இடையூறு நேர்ந்த